இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறோம். ஒருவரையும் வெறுமையாக விடாதவர் நீர்தானே, இறங்கி ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அன்பானவர்களே, எதிர்பார்ப்போடு ஆண்டவர் இந்த உலகில் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் மத்தேயு 28:20 சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு உதவி செய்யும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம்முடைய இருதயத்தில் அனுப்பினார் என்று கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை இப்பொழுது நம்முடைய இருதயத்தில் அனுப்பிவிட்டார். எதற்காக தெரியுமா? ஒருவர் கூட கனியற்றவர்களாய் போய்விடக்கூடாது, கனியற்றவர்களாய் போய்விடக்கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். ஏனென்றால் 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர் அதை வேலி அடைத்தார். இதுவரை ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார், ஆண்டவர் காப்பாற்றினார். அதில் உள்ள கற்களை பொறுக்கி நாம் எழும்ப முடியாதபடி, இந்த உலகில் வாழ முடியாதபடி நமக்கு எதிராக போராடின சகல அதிகாரங்களோடும் அவர் யுத்தம் பண்ணினார். அதில் உள்ள கற்களை பொறுக்கினார். அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அன்பானவர்களே, ஏன் கசப்பான பழங்கள்? பிரியமானவர்களே, ஏன் கசப்பான பழங்கள்? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதிலே 21வது வசனத்தை படிக்கிறேன். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? இப்படி நீ மாறி போய்விட்டாய். ஆண்டவர் கேட்கிறார், ஏன் இப்படி மாறி போய்விட்டாய்? உன்னை இந்த உலகில் நான் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? அவர் சொல்லுகிறார், அதற்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், 19வது வசனத்திலே ஆண்டவர் அதற்கு காரணத்தை சொல்லுகிறார். எரேமியா 2:19 உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும். முதல் சேதம் எதனால் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நற்கனி தர உன்னை நான் தெரிந்து கொண்டேன், ஆனால் ஏன் அதை கொடுக்க முடியவில்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் அன்பானவர்களே, நாம் அவரை விட்டு விலகுகிறோம். நாம் அவரை விட்டு விலகுவதற்கு காரணம் என்ன? யோவான் சுவிசேஷத்திலே 3வது அதிகாரத்தை பாருங்கள். எதனால் இந்த சேதம் வருகிறது என்று கவனியுங்கள். 20வது வசனம், யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி,
பொல்லாங்கு செய்கிற எவனும் என்று எழுதியிருக்கிறதை பாருங்கள். ஏனென்றால் தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சில காரியங்கள் வேண்டும், ஆனால் அதை செய்ய வேண்டுமானால் கிறிஸ்துவோடு இருக்க இயலவில்லை. அவரை விட்டு விடுகிற ஒரு பரிதாப நிலைமை வருகிறதை கவனியுங்கள். ஆனால் பாருங்கள் அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்திலே, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. அன்பானவர்களே, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தண்டனையின் பிரம்புதான் அதை அகற்றுமா? அன்பானவர்களை, வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய இருதயத்தில் எதற்கு அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? நம் ஒவ்வொருவரையும், நம் எல்லாரையும் நம்முடைய பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. ஆகவே தான் தேவன் தம்முடைய குமாரனை நம்முடைய இருதயத்தில் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தார். நம்முடைய பொல்லாங்குகளிலிருந்து நாம் விலக்கப்படும் போதுதான் நம்மால் கனி கொடுக்க முடியும், நற்கனி கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறதை பாருங்கள். எரேமியா 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன் மாரியையும் பின் மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறது இல்லை. அன்பானவர்களே, அவர்களில் இருந்த காரியம் முதலாவது எரேமியா 2:19 படித்தோம், உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும். இரண்டாவது, என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இப்பொழுது கர்த்தரை பற்றுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு காலம் ஆண்டவருக்கு பயந்திருந்த ஒரு இருதயம் இப்பொழுது கடினப்பட்டு போய்விட்டது. தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியை விட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போக ஆரம்பித்தது. அன்பானவர்களே, ஆனால் உபாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை பாருங்கள். 19-20 வசனங்களில் உள்ள காரியத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு, தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இந்த உலகத்துல உயிர் இருந்துனா கர்த்தருடைய வேதத்தை நாம படிக்கணும். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், என்னாலே உன் நாட்கள் பெருகும் என்று சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். அன்பானவர்களே, நம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட வேண்டாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை இழக்க வேண்டாம். வேதத்தை இரவும் பகலும் நாம் தியானிப்போம். அவருக்கு பயப்படுகிற பயம் அதனால் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ள வேண்டுமானால் கண்டிப்பாக இந்த வேதத்தை நாம் படிக்க வேண்டும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, மனதுருகி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.